மாற்றமாக இருந்தது. உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு இது ஒரு பாக்கெட் வந்து 30 ரூபா விற்கிது. உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோது வேணுமோ அவ்வளோதான் நீங்கள் வாங்கி நீங்கள் செய்யலாம். அவங்க ஃபேமிலியில் நம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு அந்த மாதிரி செய்யலாம். இதில் இனிப்பு வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ, அது ரொம்ப அதிகமாக நமக்கு இனிப்பு தேவைன்னா அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு 1/4 டம்ளர் ஜீனி போட்டுக்கலாம். இல்லை நமக்கு இனிப்பு வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்பூன் கணக்கில் போட்டுக்கலாம். ஸ்பூனில் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டு நம்ம சாப்பிட்லாம். இனிப்பே வேண்டாம் அப்படின்னாலுமே இது அப்படியே ஒரு தட்டில் கொட்டினோம்னா இனிப்பு இல்லாமே நம்ம சாப்பிட்லாம். எப்படியோ ஒரு நம்மளுக்கு உடம்புல சத்துக்கள் நம்ம உடம்புல ஏறணும், அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சமையலாக நம்ம சமைச்சிக்கணும். நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து பாகு கணக்கில் வரும். இதுமாரி திப்பியாக இருக்கக்கூடாது. நல்லா எல்லாமே கரையணும். ஃபுல்லாக கரைஞ்சால் தான் இந்த நல்லா இருக்கும். இதனுடைய சத்துக்கள் ஃபுல்லாக இதில் இறங்கணும். கலர் வேணும்னா நம்ம கலர் பவுடர் போட்டுக்கலாம். கலர் வேணாம்னா நம்ம வெள்ளையாகவே அதை எடுத்து சாப்பிடலாம். அது அவங்கவுங்க விருப்பம். இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் தானே, 10 மினிட்ஸ் ஆகும். மற்றபடி இதில் டைம் ரொம்ப ஆகாது. 10 மினிட்ஸுக்கு மேலெலாம் ஆகாது. நல்லா அப்படியே கொதித்து வந்துருச்சு. அந்த பால் இந்த கடல் பாசி நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஜீனி போடலாம். ஜீனி போட்டுட்டு இதில் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாமே நம்ம வறுத்து வேணாலும் போடலாம். அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். முந்திரி பருப்பு வேண்டாம் திராட்சை வேண்டாம்னா நம்ம வேண்டாம்னா அப்படிலாம், வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை எப்படி கேசரியாக கிண்டணும் அப்படின்னா, இதுவே தண்ணி கொதிச்சுட்டே வரும்போது அந்த பாதி வேக்காட்டிலே நம்ம எடுத்துடணும். அதை குழம்பு கம்பி பார்த்தோன்னே குழம்பு வரும், அப்படியே நம்ம எடுத்துடலாம். அது வந்து கேசரியே ஆகிடும் அப்படியே. இது வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணி பீஸாக போட போகிறோம். அந்த பீஸை தான் நம்ம ஒன்று ஒன்றா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 சாப்பிட்டாலே போதும். ஜீனி வந்து எனக்கு சுகர் நான் ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் நிறைய ஜீனி போட்டுக்கலாம். நான் சுகர் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அப்படி தான் போட்டுக்கிறேன். எனக்கு இனிப்பு வேண்டாம், இனிப்பு பிடிக்காது எனக்கு. அதனால் இனிப்பு வேணும். பசங்க நிறையா இனிப்பு விரும்பி சாப்பிட்ணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் ஜீனி அதில் எடுத்து கொட்டி இதே மாதிரியே கிண்டிகிட்டே இருந்துக்கணும். இறக்கும் போது நீங்கள் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை மூடி அப்படியே புழிஞ்சு இறக்கணும். அவ்வளோதான். இது வந்து மிகவும் சுவையானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கறக்க வேண்டியது. ஜீனி உங்களுக்கு தேவைப்பட்டால் நிறைய போட்டுக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. எனக்கு தேவைப்படலை, அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஜீனி போடும்போது ஒரு கொஞ்சம் இனிப்பு சுவையை கொடுக்கும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளான ஒரு சமையல் தான் இது, சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் இது. இது யார் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இதை எடுத்து தட்டில் கொட்ட வேண்டியது.